வைகாசி விசாகம் என்றால் என்ன என்று பார்ப்போம் பாருங்கள். அதற்கு முன்னதாக பிரபு ராஜா என்டர்டெயின்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வடிவேல் முருகனின் ஆலயத்திற்கு சென்று அர்ச்சித்து வழிபடுபவர்கள் அபிஷேக ஆராதனைகளிலும் கலந்து கொண்டால் அற்புத பலன்கள் கிடைக்கும். வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமான் படத்தை வைத்து வழிபடலாம். இந்த நாளின் போது இந்துக்கள் விரதம் இருந்தும் பால் குடம் எடுத்தும் காவடி எடுத்தும் முருகப்பெருமானை வழிபடுகின்றனர். முருகன் மட்டுமில்லாத சிவன் அம்மன் வழிபாட்டையும் மக்கள் மேற்கொள்கின்றனர். வைகாசி மாதம் என்பது வசந்த காலம் எனப்படும் இளவேநீர் காலத்தின் பிற்பகுதியாகும். எனவே வைகாசி விசாகத்தில் கோவில்களில் வசந்தோற்சவ விழாக்கள் நடத்தப்படுகின்றன. வைகாசி விசாகத்தன்று நீராடி முருகப்பெருமானை வழிபட்டால் சகல விதமான தோஷங்களும் நீங்கும் என்று சொல்லப்படுகிறது. வைகாசி மாத சுக்லபட்ச ஏகாதசி என்று விரதம் இருப்பதால் ஆசைகள் ஈடேறி முடிவில் முக்தி கிடைக்கும். வைகாசி கிருஷ்ணபட்ச ஏகாதசி என்று விரதம் அனுஷ்டித்தால் வித்யாதானம் செய்த பலனை தருவதுடன் எதிர்பார ஆபத்துகளில் இருந்து நம்மை காப்பாற்றும். வைகாசி மாத அஷ்டமிக்கு சதாசிவாஷ்டமி என்று பெயர். அன்று இடபாரூடராகிய சிவமூர்த்தியை எண்ணி விரதம் இருப்பர். வெறும் நீரை நைவேத்தியம் செய்து அதையே குடிக்க வேண்டும். அதன் பலனாக செய்த பாவங்கள் அனைத்தும் போகும்.